தற்கொலை சம்பந்தமாக சில விழிப்புணர்வு செய்திகளை மேய்ஞ்சிருக்கோம் இந்த காணொலியில பாக்குறோம். தற்கொலைக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம வழக்கமா பேசக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சோசியல் மீடியா நம்ம காமனா பார்ப்போம். அது ஒரு காரணமா இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூ, கப்பிள் இஷ்யூஸ் காரணமா இருக்கலாம். ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ், அதாவது வேலையில ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் காரணமா இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி மனநோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள்ல எதுலாம் தற்கொலைய காஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்குங்கிறத நிச்சயமா கொஞ்சம் பார்ப்போம். அதுல முதன்மையா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் நம்ம சொல்லக்கூடிய நோய். இந்த டிப்ரெஷன் 2 இருக்கு. யூனிபோலார்னு சொல்லுவாங்க, இன்னொரு பைபோலார் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இதுல பைபோலார் டிசார்டர்ல ஏற்படக்கூடிய டிப்ரெஷன்ல தற்கொலைக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைச்சாங்க சொல்றாங்க. சோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எல்லாத்துக்குமே சில மன கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், டென்ஷன் வரும். பட் ஆனா ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு மேல மனசுல சந்தோஷமே ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு, மனசு எப்பவுமே கவலையாக இருக்கிற மாதிரி, எதுலையுமே நாட்டம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா மனநல மருத்துவரை பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் என்ன செய்யும், பின்னாடி ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வான தற்கொலைக்கு ஒரு காரணமா அமையும் நினைச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனால மன அழுத்தம் இருந்ததுன்னா முதல்ல நினைச்சு நம்ம கவுன்சிலிங்கோ சைக்காட்ரிஸ்டையோ போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது முதல் காரணம்.